தேர்தல் வரை பசி, தூக்கம், ஓய்வை மறந்து உழைக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. ஓய்வறியா சூரியனாக உழைத்து 2026லும் நாமே உதிப்போம் என்றும் பேச்சு. நேபாள நிதியமைச்சர் விஷ்ணு பிரசாதை துரத்தி அடித்த போராட்டக்காரர்கள் காலால் எட்டி உதைத்தும் தாக்குதல். நேபாளத்தில் வன்முறை எல்லை மீறிய நிலையில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் சர்மா ஒலி. பிரதமரை ஹெலிகாப்டரில் மீட்டு தங்களது தலைமையகத்திற்கு கொண்டு சென்றது ராணுவம். நேபாளத்தில் அதிபர் பிரதமரின் வீடுகளுக்கு தீ வைப்பு, நாடாளுமன்றத்திற்கும் தீ வைத்த போராட்டக்காரர்கள். இளைஞர்களின் கலவரத்தால் பற்றி எரியும் நேபாள நாட்டின் புதிய பிரதமர் யார்? இன்று மாலை உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் தற்காலிக பிரதமராக தேர்வு செய்யப்படலாம் என்றும் தகவல். நேபாளத்தில் சமூக வலைத்தள தடை நீக்கப்பட்ட போதும் 2வது நாளாக தொடரும் போராட்டம், வன்முறை. துப்பாக்கிச்சூடு நடத்திய பாதுகாப்பு படை வீரர்களை ஓட விரட்டிய போராட்டக்காரர்கள். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த செங்கோட்டையன் அதிமுகவை ஒருங்கிணைத்து வலிமை பெறுவதற்காக ஆலோசித்ததாகவும் பேட்டி. அமித்ஷா செங்கோட்டையன் சந்திப்பு நேற்றே உறுதிப்படுத்திய நியூஸ் 18 தமிழ்நாடு. நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாக அதிமுக எம்பி தம்பிதுரை டெல்லியில் பேட்டி. செங்கோட்டையன் சந்திப்பு குறித்து அமித்ஷா எதுவும் கூறவில்லை என்றும் தகவல். நான் கூட இன்னைக்கு அமித்ஷா பார்த்தேன், ஓட்டு போடும்போது பார்த்தேன். அப்போ சொன்னேன், இது மாதிரி எதாவது சொன்னார். என்கிட்ட சொல்லலையே அவர், இது மாதிரி வந்து அழைச்சேன் செஞ்சேன்னு ஒரு கருத்தை என்கிட்ட சொல்லலையே, நானும் அவரை கேட்கலையே. அது தேவையில்லை. அது அவங்க கட்சியினுடைய இது, எங்கள் கட்சியினுடைய கருத்து எங்களுக்கு சொல்லுகிறோம். சேலத்தில் செங்கோட்டையனின் தீவிர ஆதரவாளரான பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பண்டாரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் சந்திப்பு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பவானிசாகர் நிர்வாகிகள் செயல்பட இருப்பதாக பேட்டி. நேற்று கைதான காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேசை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கைதை எதிர்த்து முறையீடு செய்த நிலையில் நடவடிக்கை. விருதாச்சலத்தில் கஞ்சா போதையில் மக்களை தாக்கிய 3 பேர் கும்பல். பதுங்கியிருந்த குற்றவாளிகளில் ஒருவரை சுட்டுப்பிடித்த காவல்துறை. இமாச்சல பிரதேசத்தில் வெள்ள பாதிப்பை பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டரில் பயணம் செய்து பல மணி நேரம் ஆய்வு செய்தார். சேலம், திருச்சி, மதுரை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தருமபுரி, தேனி, செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் முதல் ஆளாக வாக்களித்த பிரதமர் நரேந்திர மோடி. சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, கங்கனா ரணாவத் உள்ளிட்டோரும் வாக்குகளை பதிவு செய்தனர். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். காஞ்சிபுரத்தில் பயணத்தை இன்று தொடங்க உள்ளார். வரும் 13ஆம் தேதி முதல் சனிக்கிழமைகளில் தமிழ்நாடு முழுவதும் விஜய் சுற்றுப்பயணம். டிசம்பர் 20 வரை 38 மாவட்டங்களுக்கு சென்று பரப்புரை செய்கிறார்.
ஒரு சவரன் 81,000 கடந்து புதிய உச்சம் தொட்ட தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரிப்பு. தேர்தல் வரை பசி, தூக்கம், ஓய்வை மறந்து உழைக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுகவினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. ஓய்வறியா சூரியனாக உழைத்து 2026லும் நாமே உதிப்போம் என்றும் பேச்சு. நேபாள நிதியமைச்சர் விஷ்ணு பிரசாதை துரத்தி அடித்த போராட்டக்காரர்கள். காலால் எட்டி உதைத்தும் தாக்குதல். நேபாளத்தில் வன்முறை எல்லை மீறிய நிலையில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் சர்மா ஒலி. பிரதமரை ஹெலிகாப்டரில் மீட்டு தங்களது தலைமையகத்திற்கு கொண்டு சென்றது ராணுவம். நேபாளத்தில் அதிபர் பிரதமரின் வீடுகளுக்கு தீ வைப்பு. நாடாளுமன்றத்திற்கும் தீ வைத்த போராட்டக்காரர்கள். இளைஞர்களின் கலவரத்தால் பற்றி எரியும் நேபாள நாட்டின் புதிய பிரதமர் யார்? இன்று மாலை உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் தற்காலிக பிரதமராக தேர்வு செய்யப்படலாம் என்றும் தகவல். நேபாளத்தில் சமூக வலைத்தள தடை நீக்கப்பட்ட போதும் 2வது நாளாக தொடரும் போராட்டம், வன்முறை. துப்பாக்கிச்சூடு நடத்திய பாதுகாப்பு படை வீரர்களை ஓட விரட்டிய போராட்டக்காரர்கள். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த செங்கோட்டையன். அதிமுகவை ஒருங்கிணைத்து வலிமை பெறுவதற்காக ஆலோசித்ததாகவும் பேட்டி. அமித்ஷா செங்கோட்டையன் சந்திப்பு நேற்றே உறுதிப்படுத்திய நியூஸ் 18 தமிழ்நாடு. நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாக அதிமுக எம்பி தம்பிதுரை டெல்லியில் பேட்டி. செங்கோட்டையன் சந்திப்பு குறித்து அமித்ஷா எதுவும் கூறவில்லை என்றும் தகவல். நான் கூட இன்னைக்கு அமித்ஷா பார்த்தேன், ஓட்டு போடும்போது பார்த்தேன். அப்போ சொன்னேன், இது மாதிரி எதாவது சொன்னார். என்கிட்ட சொல்லலையே அவரு. இது மாதிரி வந்து அழைச்சேன் செஞ்சேன்னு ஒரு கருத்து என்கிட்ட சொல்லலையே. நானும் அவரை கேட்கலையே. அது தேவையில்லை. அது அவங்க கட்சியினுடைய இது. எங்கள் கட்சியினுடைய கருத்து எங்களுக்கு சொல்லுகிறோம். சேலத்தில் செங்கோட்டையனின் தீவிர ஆதரவாளரான பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பண்டாரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் சந்திப்பு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பவானிசாகர் நிர்வாகிகள் செயல்பட இருப்பதாக பேட்டி. நேற்று கைதான காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேசை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கைதை எதிர்த்து முறையீடு செய்த நிலையில் நடவடிக்கை. விருதாச்சலத்தில் கஞ்சா போதையில் மக்களை தாக்கிய 3 பேர் கும்பல். பதுங்கியிருந்த குற்றவாளிகளில் ஒருவரை சுட்டுப்பிடித்த காவல்துறை. இமாச்சல பிரதேசத்தில் வெள்ள பாதிப்பை பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டரில் பயணம் செய்து பல மணி நேரம் ஆய்வு செய்தார். சேலம், திருச்சி, மதுரை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தருமபுரி, தேனி, செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் முதல் ஆளாக வாக்களித்த பிரதமர் நரேந்திர மோடி. சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, கங்கனா ரணாவத் உள்ளிட்டோரும் வாக்குகளை பதிவு செய்தனர். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். காஞ்சிபுரத்தில் பயணத்தை இன்று தொடங்க உள்ளார்.
வரும் 13ஆம் தேதி முதல் சனிக்கிழமைகளில் தமிழ்நாடு முழுவதும் விஜய் சுற்றுப்பயணம். டிசம்பர் 20 வரை 38 மாவட்டங்களுக்கு சென்று பரப்புரை செய்கிறார். ஒரு சவரன் 81,000 கடந்து புதிய உச்சம் தொட்ட தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரிப்பு.